வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய கோரி இந்திய கூட்டணியினர் வருகின்ற 18ஆம் தேதி பந்த் போராட்டம் அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு நகர பகுதிகளில் நாளை மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை போக்குவரத்து தடை செய்யப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று பேராசிரியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய கோரி இந்திய கூட்டணியினர் வரும் 18ஆம் தேதி பந்த் போராட்டம் அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, திமுக மாநில அமைப்பாளர் சிவா, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட மற்றும் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மின் கட்டண உயர்வை கண்டித்தும் போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும், ப்ரீபெய்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட கோரியும், மின்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட கோரியும் இந்திய கூட்டணி சார்பில் வருகின்ற 18ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என இந்திய கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு நகர பகுதிகளில் நாளை மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை போக்குவரத்து தடை செய்யப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் 7ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அரசு வழிகாட்டுதல் நெறிப்படி பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு நடைபெற்றது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் சிறிய அளவிலான சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தினர். இதனிடையே விநாயகர் சிலை கரைப்பு தொடர்பான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டு உள்ளது. விநாயகர் சிலை ஊர்வலத்தினை அமைதியாக முறையில் நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. ஊர்வலத்தின் பொழுது பிற மத வழிபாட்டு தலங்கள் அருகே கோஷங்கள் எழுப்புவது, பட்டாசுகள் வெடிப்பது போன்ற செயல்கள் கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு புதுச்சேரி நகர பகுதிகளில் நாளை போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டு உள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி நகர பகுதிகளான அண்ணா சாலை, காமராஜர் சாலை, ஆம்பூர் சாலையில் போக்குவரத்துக்கு தடை விதித்து புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி நாளை மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்படுகிறது. புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று பேராசிரியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரி கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் ராம்குமார், புதுச்சேரியில் கடந்த 40 வருடங்களாக 6 சொசைட்டி கல்லூரிகள் இயங்கி வருகிறது எனவும், இந்த கல்லூரியில் 5000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள், 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் எனவும், 2004ஆம் ஆண்டிற்கு முன்பு பணிக்கு அமர்த்தப்பட்ட அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தில் பயனடைந்து வருகின்றனர். அதேபோல் 2004ஆம் ஆண்டிற்கு பிறகு பணிக்கு அமர்த்தப்பட்ட மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது எனவும், ஆனால் சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தாமல் பங்களிப்பு பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தி வருகிறது. இதனால் ஊழியர்கள் பணி ஓய்வு பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கப்படாத சூழ்நிலை உருவாகி உள்ளதுடன் ஊழியர்கள் பணி ஓய்விற்கு பிறகு போதுமான ஓய்வூதியம் கிடைக்க பெறாத நிலை உருவாகி உள்ளது என்றும் குற்றம் சாட்டினர். எனவே மத்திய அரசு அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்தி உள்ளது போல் சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனை வலியுறுத்தி முதலமைச்சர், தலைமைச் செயலர் மற்றும் துறை இயக்குநர்களை சந்தித்து மனு அளிப்பது, வருகின்ற 18ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பது என்று அவர் தெரிவித்தார். உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 10ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வளர்ந்து வரும் சமுதாயத்தினர் இடையே அதிக அளவில் ஏற்படும் தற்கொலை எண்ணங்களை தடுக்க வேண்டும் என்ற வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தேசிய மனநல திட்டத்தின் சார்பில் உலக தடுப்பு தின விழிப்புணர்வு
விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணியினை சுகாதாரத்துறை துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாத் மற்றும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் செவ்வேல் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பயிலும் செவிலியர் மாணவ மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தற்கொலை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி புதுச்சேரி நகரம் முழுவதும் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் புதிய பணிகள் தொடங்குவது குறித்தும் காலத்தோடு பணிகளை முடிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் மதிப்பீட்டு குழு கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் மதிப்பீட்டு குழு தலைவர் நாஜும் தலைமையில் இன்று தலைமைச் செயலகத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி தொடர்பான ஆலோசனை நடைபெற்றது. இந்த திட்டத்தின் கீழ் புதிய பணிகள் தொடங்குவது குறித்தும் காலத்தோடு பணிகளை முடிப்பது குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்களால் கருத்துகள் தெரிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே உள்ள பணிகளை தொடர்ந்து புதிய பணிகளும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அரசு செயலர் மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குனர் ஆகியோர் விளக்கம் அளித்துள்ளனர். இந்த மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, வைத்தியநாதன், KSP ரமேஷ், சம்பத், ரிச்சர்ட் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், ராமலிங்கம், நாக தியாகராஜன், செந்தில்குமார், பிரகாஷ்குமார் மற்றும் அரசு துறை செயலர்கள் ஆஷிஷ், மதரவ் மோர், ஜவகர், சட்டப்பேரவை செயலர் தயாளன், உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல், நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். டெங்குவிற்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ட்ரீம்ஸ் 24 என்ற திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். டெங்கு காய்ச்சலை எதிர்த்து போராடுவதற்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அதிகாரமளிக்கும் ட்ரீம்ஸ் 24 என்ற ஒரு விரிவான திட்டத்தின் துவக்க விழா சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக டெங்கு பயிற்சி வழிகாட்டியையும் அதற்கென வடிவமைக்கப்பட்ட டெங்கு இணைப்பு செயலையும் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், ராமலிங்கம், சுகாதாரத்துறை அரசு செயலர் ராஜு, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை பொறுப்பு இயக்குனர் டாக்டர் செவ்வேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் இறப்பு காலங்களில் அரசால் பதிவு மேற்கொள்ளும் பொழுது அளிக்கப்படும் ஆவணங்களை அடிப்படையாக வைத்து குடும்ப அட்டையில் இருந்து இறந்தவர்களின் பெயர்களை நீக்கலாம் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை மாநிலத்தில் லட்சக்கணக்கான குடும்ப அட்டைகளில் இறந்தவர்கள் பெயர் நீக்கப்படவில்லை. இதையடுத்து குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குனர் இறந்தவர் பெயரை இயக்குனர் அலுவலகம் வந்து 30 நாட்களுக்குள் பொதுமக்கள் நீக்க வேண்டும், இல்லாவிடில் சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டை நீக்கம் செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்யவோ எரியூட்டவோ நகராட்சிகள், கொம்யூன் பஞ்சாயத்துகள் அல்லது அந்தந்த காவல் நிலைய அதிகாரிகள் சான்றிதழ் வழங்குபவர். அதன்படி இறப்பு சான்றிதழ் ஆவணங்களை அங்கு பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியின் அறிவிப்பை துறையின் அமைச்சர் திரும்ப பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி உருளையம்பேட்டை தொகுதியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தங்கும் விடுதிக்கு அனுமதி அளித்ததற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உருளையம்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அம்மன் கோவில் வீதியில் புதியதாக கட்டப்படும் கட்டடத்தில் அங்கு தங்கும் விடுதி அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் தங்கும் விடுதிக்கான அனுமதியை நகராட்சி உள்ளிட்டவை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அப்பகுதியில் தங்கும் விடுதி அமைத்தால் தங்களது அமைதி பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட கட்டடத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்த தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு அங்கு வந்து அப்பகுதி மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் உருளையம்பேட்டை காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். அப்பொழுது பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக உள்ள விடுதிக்கு அனுமதி தர எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மக்களின் கோரிக்கையை பரிசீலிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருநள்ளாற்றில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் திரைப்பட இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்தார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வர தேவஸ்தான ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் இன்று நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் திரைப்பட இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். அப்பொழுது ஆலயத்தில் விநாயகர், தர்மேஸ்வரர், அம்பாள், சனீஸ்வர பகவான் உள்ளிட்ட சன்னதியில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் மற்றும் சிறுவர்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.
உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கி புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் மழை அங்கி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் மழை அங்கியினை வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சிகள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம் பாஜக சார்பில் பொய்யா விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பொய்யா விநாயகர் ஆலயத்தில் பாஜக சார்பில் அமைச்சரின் பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச சேலைகளை வழங்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் பூசுடு சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் பிறந்தநாள் விழா பூசுடு தொகுதியின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் பூசுடு சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் தனது பிறந்தநாளை கொண்டாடினார். தொண்டமானத்தம் கிராமத்தில் தீபாய்ந்தன் ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு தீபாய்ந்தனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அங்கு பொதுமக்களுக்கு புடவைகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. இதில் ஜெயக்குமார் ரெட்டியார், தமிழ்மாறன், மகேஷ் ரெட்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக காலை கற்பக விநாயகர் கோவிலில் தீபாய்ந்தன் பிறந்தநாளையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சேதராப்பட்டு நாகரத்தினம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் செந்தில் கவுண்டர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு செங்கல் நீரம்மன் கோவில், கரசூர் தொடக்கப்பள்ளி வளாகம், கரசூர் வெற்றி விநாயகர் கோவில், பிள்ளையார்குப்பம், பத்துக்கண்ணு, கோபாலன் கடை ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. குர்மாபிட் பகுதியில் நாட்டுப்புற கலையான ஒயிலாட்டம், மயிலாட்டம், தாரை தப்பட்டை முழங்க தீபாய்ந்தனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு அங்குள்ள புற்று மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம், பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. பின்னர் கரசூரில் உள்ள தீபாய்ந்தன் வீட்டில் நடந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவா பெருமாள் திருக்கோவிலின் 53வது பிரம்மோற்சவ விழாவினை ஒட்டி ஹயகிரீவா பெருமாள் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவா திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவா பெருமாளுக்கு 53வது பிரம்மோற்சவ விழா 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஹயகிரீவா பெருமாளுக்கு கோடட்ச தீபார்த்தனை காட்டப்பட்டு சேஷ வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவிதி உலா நடத்தப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயகிரீவரை வழிபட்டு சென்றனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய கோரி இந்திய கூட்டணியினர் வருகின்ற 18ஆம் தேதி பந்த் போராட்டம் அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு நகர பகுதிகளில் நாளை மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை போக்குவரத்து தடை செய்யப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று பேராசிரியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.